ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்தோடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். 2024 ஆண்டு பிறந்து 6வது மாதம் முடிய போதுங்க. 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 7வது மாதம் ஜூலை மாதங்க. ஜூலை மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஆணி ஆடி கலந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்தமான தினங்களும் இருக்குது. அட் த சேம் டைம் தெய்வீகமான நாட்களும் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்லதுகளும் நடக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் நல்லது நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க இலக்கம் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த தாள்களை உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம். ஸோ 7வதாக வரக்கூடிய மாதம். இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 7வது மாதம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதுதான் மகர ராசினருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே நிறைய ஜோதிடர்கள் தான். நிறைய கணிப்புகள் கணித்து அவ்வப்போது நடந்து நிறைய விஷயங்கள் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போலாம் மாத பலனை தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் ஏற்பட்டது. அந்த வகையில் மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு 2024 ஜூலை மாத பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த மாதம் முழுக்க கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது எப்பப்போ வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகமாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இந்த மாதிரி நிறையவே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனடைங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்பது போல நீங்கள் இந்த மாதம் தைரியமாக செயல்பட வேண்டும். இந்த மாதம் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இதற்கேற்ப எதிலும் பின்வாங்காத அஞ்சா நெஞ்சம் உடையவர்களாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் முழுக்க செயல்பட வேண்டும். இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான அந்த செயல்கள் மூலிமா வீண் செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையோ. பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு அகலும். மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறது நல்லது.
இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில பேட் சுச்சுவேஷனும் கொஞ்சம் வரும். ஆக மொத்தம் நீங்கள் அச்சமில்லை அச்சமில்லை என்பதற்கேற்ப தைரியத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் தொழில் வியாபாரத்தில் கிடைக்காது, கொஞ்சம் தாமதப்படும். ஆர்டர்கள் கிடைப்பதில் கூட தடைகள் உண்டாகலாம். அட் த சேம் டைம் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கூட தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை கொஞ்சம் ஏற்படும். ஸோ அந்த கவலை ஏற்படுவதை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு வியாபாரம் போக போக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை காருங்க. அப்புறம் வியாபாரத்தை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. கொடுத்த பணிகளை கொடுத்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம். நிறைய நேரத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இந்தந்த நேரத்தில் இதை தான் முடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்கும். அதாவது வேலையில் உங்களோட வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் கூட ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை நீங்கள் கண்டிப்பாக காட்டணும். நண்பர்கள் உறவினர்களிடம் கூட கவனமாக பேசி பழகணும். இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். தாய் தந்தையுடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செய்கிறது நல்லது. எதிலும் கவனம் தேவை. ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் இருக்கணும் என்று குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்துக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும். வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் அரசியல் உள்ளவர்களுக்கு கூட மந்தநிலன் மாறி வேகம் பிடிக்கும். தனலாபமானது அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள்லாம் சேரும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை. எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படித்திங்கன்னா முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஸோ அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மேலிடம் நீங்கள் செல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரை நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமையானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதே போல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத போட்டிகள் பற்றி கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதி கூட உண்டாகும். அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். ஸோ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டியது தேவை என்று இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசி நட்சத்திர வாரியாகவும் இப்படியெல்லாம் இருக்குங்க. பரிகாரமாக இந்த ஜூலை மாதம் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கி காகத்துக்கு எல் சாதம் வைத்து வரணுங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவடையும். வீண் அலைச்சல் குறையும். கடினமான பணிகள் எளிதாக முடியும். உங்களுக்கான பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.